குர்ஆன் சொல்லுகிறது. அது அப்படியே அச்சரம் பேசாமல் இப்ப கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறான். நோவாண்டா யாரு? நம்ம நூஹுன்னு சொல்லுவோம். முஸ்லிம்கள் நூஹு நபி என்று சொல்வோம். அதை மற்றவர்கள் நோவா என்று சொல்வார்கள். நோவா என்ற நூஹு என்ற தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு இறைவனை பற்றி சொல்லுகிறார். அந்த மக்கள் என்ன செய்யல? ஏத்துக்கொள்ளல. இறைவன் என்ன பண்றான்? ஒரு கப்பலை தயார் பண்ணு. கப்பலை தயார் பண்றாரு. நல்லவங்களை ஏத்திக்கிட்டாரு. ஏத்தணும்னு வெள்ளப்பிரளயம் வருது. வெள்ளப்பிரளயம் எப்படி வருது தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, மலை உயரத்திற்கு தண்ணி பூமிக்கு மேல வானத்திலிருந்து கொட்டுது, பூமியிலிருந்தும் நிலத்தடி நீர் பொங்குகிறது. பொங்கி என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீர்மட்டம் உயர்ந்து 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 அது எவ்வளவு பெருசா இருக்குது? இந்த மட்டம் எல்லாம் தாண்டி ஒரு மலை உச்சி அளவுக்கு அந்த தண்ணி பொங்கியது. அனைவரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அந்த கப்பலில் ஏறியவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அதோட குர்ஆன் நிப்பாட்டல. அந்த கப்பல் ஜூதி என்ற மலையின் மீது போய் அமர்ந்தது. கீழே இருந்து 2000 அடிக்கு மேல உள்ள அந்த மலைக்கு மேல தண்ணி போகுதுல, மலைக்கு மேலையும் தண்ணி போச்சுன்னு வைங்களேன். அப்ப கப்பல் மலைக்கு மேல போகும். அப்படியே தண்ணி இறங்கின உடனே கப்பல் மலையில உட்கார்ந்துருச்சு. கப்பல் என்ன பண்ணிருச்சு? தண்ணி இருக்கு, மலை இருக்குல்ல, மலை இவ்வளவு மலை இருக்கு, மலையுடைய உயரம், இதுக்கு மேல தண்ணி போச்சுன்னு வைங்க. அப்ப கப்பல் அப்படி மேல வந்துகிட்டே இருக்கும். இந்த மலை கிட்ட வரும் பொழுது தண்ணீருடைய அளவு சரசரசன்னு இறங்கிருச்சுன்னு சொன்னா இந்த கப்பல் எங்க உட்காரு? அதுக்கு மேல மலை மேல உட்கார்ந்துரும். சரியா? இப்படி ஜூதி என்ற மலையின் மீது அந்த கப்பல் உட்கார்ந்தது. அந்த கப்பலை வழக்கது தரக்குனாக ஆயத்தல் ஆலமீன், அந்த கப்பலை அகிலத்திற்கு அத்தாட்சியாக நான் விட்டு வைத்திருக்கிறேன். குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது, நபிகள் நாயகத்துக்கு சொல்லுது, அந்த கப்பலை உலகத்துக்கு அத்தாட்சியாக விட்டிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கப்பல் மலை 2000 அடிக்கு மேல கிடக்கணும். கிடக்குமா? ஒரு கப்பல் ஏராளமான மக்கள், யானை, கழுதை, குதிரை எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டாரு. அப்ப ராட்சச கப்பல் அன்னைக்கு தயார் பண்ணி அந்த கப்பல் ஒரு மலைக்கு மேல, திருச்சி மலைக்கோட்டைக்கு மேல உட்கார்ந்து இருந்தால், அதுவும் நீண்ட காலத்துக்கு முந்தி போய் உட்கார்ந்து இருந்தால் என்ன நினைப்பீர்கள்? அது என்ன செய்தியை சொல்லும்? யாரா தூக்கி கொண்டு வச்சிருக்க முடியுமா? கப்பலை தூக்கி கொண்டே கிரேனா வச்சிருந்த அந்த காலத்துல, இந்த கப்பலை தூக்கி கொண்டு மலையில கொண்டு எப்படி ஏத்துனா? மலைக்கு மேல கப்பல் உட்கார்ந்து இருக்குமானால் அதுக்கு அர்த்தம் என்ன? மலையை மூடிக்கொண்ட வகையில் தண்ணீர் போனதுன்னு அர்த்தம். அப்பதான் தண்ணி மேல கப்பல் மிதந்து போய் தண்ணி மட்டம் இறங்கும் போது கப்பல்ல உட்காரணும். உட்கார்ந்த கப்பலை எங்க காணோம். அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்றான், என்னடா கப்பல் இருக்கு, எங்க இருக்கு? முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க? எங்கேயோ இருக்கும், அல்லாஹ் சொன்னா இருக்கத்தான் செய்யிட்டாங்க அந்த காலத்துல. இப்ப ஆராய்ச்சி பண்றான், அந்த கப்பலை வெளியில தெரிகிற மாதிரி வச்சா உளுத்து போயிருமே. கப்பல் மலைக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இது அடிக்கிற வெயிலுக்கும் அடிக்கிற மலைக்கும் கப்பலா இருக்கு, பவுடர் ஆகி போயிரும். அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த மலைக்கு மேல கப்பல் உட்கார்ந்துச்சுல, அந்த இடத்தை பனிமலையாக மாத்தி பனிகளை கொட்ட செஞ்சு ஐஸ் கட்டி அப்படியே மூடி 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 ஐஸ் மலையாக இருக்கிறது. இந்த ஐஸ் மலையை தோண்டிட்டு வர்றாங்க. துருக்கி பார்டர்ல அந்த மலையில தோண்டிட்டு வர்றாங்க. உள்ளக்க கப்பல் இருக்கு. எது உள்ளக்க? ஐஸ் கட்டிக்கு உள்ளக்க. முழிக்கிறான், என்னடா இது? உலகத்தில் இதை பத்தி எவனாவது பேசி இருக்கிறானா? எங்கேயாவது சொல்லி இருக்குதான்னு தேடுறாங்க விஞ்ஞானிகள். குர்ஆன் சொல்லுது மலைக்கு மேல ஒரு கப்பல் இருக்கு. குர்ஆன் தான் சொல்லுகிறது, மலை உச்சிக்கு மேல ஒரு கப்பல் இருக்கு, தேடுறா. அதே ஏரியா, நூஹ் நபி வாழ்ந்த ஏரியா, அதே மலை அரராத் மலைன்னு இப்ப சொல்றாங்க. அரபில ஜூதி மலை. அந்த மலைக்கு மேல அந்த கப்பல் இருந்து அது பனிப்பாறைகள்ல பொலிவுல வைத்து அதை காப்பாற்றி இன்றைக்கு கண்டுபிடிக்கிறான். இது எப்படி மனுஷனுக்கு தெரியும்? முகமது நபிக்கு எப்படி தெரியும்? இதை எப்படி அவரால் சொல்ல முடியும்? இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய கப்பலை அன்னைக்கு அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சது? அப்ப இதான் அதிசயப்படுறாங்க. எப்படி இது எப்படி சாத்தியமே இல்ல. நிச்சயமாக இது முகமது நபியுடைய சொல்லு இல்ல, இது கடவுள் வார்த்தை தான். அதை விட ஒரு அதிசயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அதிசயத்தை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனால் அது அதிசயமா உங்களுக்கு தெரியாது. நீங்க சும்மா அடிக்கிற இந்த குர்ஆனை ஓதுகிறீர்கள், அதுல அப்படி ஒரு அதிசயம் இருப்பதாக யாருமே சிந்திக்க மாட்டார்கள். ஆனா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சிந்தித்து விட்டு, இது கண்டிப்பாக இது ஒரு அற்புதம், இது ஒரு அதிசயம், இது ஒன்னே போதும்,
இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு அவர் வாக்குமூலம் தர்றார். அது என்ன சூரா? திருக்குர்ஆன்ல அபூ லஹப் என்பவனை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கிறது. தப்பத் யதா அபீ லஹபின் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 2 வரி 3 வரி இருக்கும். சின்ன வசனம், இவ்வளவு அடிக்கிடலாம், விரல்ல எழுதுனா 3 வரல எழுதிடலாம். இது ஒரு சின்ன ஒரு 3 வரியை கொண்ட ஒரு சின்ன அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் உள்ள செய்தி என்ன தெரியுமா? அபூ லஹப் என்று நபிகள் நாயகத்துக்கு பெரிய தகப்பனார். அபூ லஹப் என்பது நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாரோடு பிறந்த ஒருத்தனுக்கு பேரு அபூ லஹப். நபிகள் நாயகத்தின் மீது அவன் அதிகமான அன்பு வைத்திருந்தான். எப்ப? அவர் நபின்னு சொல்வதற்கு முன்னாடி நம்ம தம்பி மகன் அப்படின்னு ரொம்ப பாசம் வைத்திருந்தான். நபிகள் நாயகம் எப்போ ஒரு இறைவனை வணங்கணும்னு சொன்னாங்களோ, நான் இறை தூதர் என்று சொன்னார்களோ, இந்த கல்லு மண்ணையெல்லாம் வணங்கக்கூடாது சொன்னார்களோ, அப்ப எதிர்க்கக்கூடியவனாக அவன் மாறுகிறான். முதல் எதிரியா மாறுறான். நபிகள் நாயகத்தை எதிர்த்து மூஞ்சில மண்ணத்துக்கு வீசி நாசமா போ அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை ஏசிட்டு போறான். அவனை கண்டிச்சு இந்த வசனம் இறங்குது. என்ன இறங்குது? முகம்மது நாசமாக மாட்டார், அபூ லஹப் தான் நாசமாவான். குர்ஆன் சொல்லுகிறது, தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய 2 கரங்களும் அழிந்தன, தப்ப அவனும் அழிந்து விட்டான், மா அக்னா அன்ஹு மாலுஹு மா கஸப், அவன் சம்பாதித்த செல்வங்களும் பிள்ளைகளும் அவனுக்கு உதவ முடியாது. சயஸ்லா நாரன் ذات லஹபின், இவன் கொழுந்து விட்டு எரிகிற நரகத்தில் நுழைவான், இவன் மனைவியும் நுழைவாள் அப்படின்னு அந்த அத்தியாயத்து இவ்வளவுதான் மெசேஜ், இவ்வளவுதான் இருக்குது. இப்ப நல்லா கவனிக்கணும். இதுல ஏதாவது அதிசயம் இருக்கிற உங்களுக்கு தெரியுதா? இந்த அத்தியாயத்தை பார்த்தா இதுல ஒரு அதிசயம் இருக்கு நீங்க ஏதாவது பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. நம்ம சிந்திக்கிறது இல்ல குர்ஆன. சும்மா செத்து போன ஆளுகளுக்கு யாசின் குர்ஆன் அதுக்கு வச்சுட்டோம். நம்ம குர்ஆனை இதுல என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி மூளையை செலவழித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவது இல்லை. ஆனா இதுல பெரிய அதிசயமே இருக்குது. என்ன அதிசயம்? அபூ லஹப்ங்கிறது நபிகள் நாயகத்தின் எதிரி. எதிரியுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது நபிகள் நாயகத்தை ஒழிக்கணும், நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை வளராம தடுக்கணும், போனவங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வரணும். இது அவனுடைய கொள்கை. அபூ லஹபுடைய கொள்கை என்ன? நபிகள் நாயகத்தை எதிர்க்கணும், அவங்க மார்க்கத்தை எதிர்க்கணும், அந்த மார்க்கத்தை நம்பின மக்களை எல்லாம் மாத்தணும். இது அவனுடைய கொள்கை. இதுக்காக வேண்டிய கடைசி வரைக்கும் அவன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் வாழுகிற வரைக்கும் அவளை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப அவனை பத்தி இப்படி ஒண்ணு வருது. எப்படி வருது? டே அபூ லஹபே, நீ நரகத்துக்கு போவ. நரகத்துக்கு போக வேண்டாம் என்ன அர்த்தம்? இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்னு அர்த்தம். நரகத்துக்கு போவாய்னு ஒருத்தனை பத்தி சொன்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த மார்க்கத்துக்கு வரமாட்டான்னு அர்த்தம். இந்த சூறாவுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அபூ லஹபும் நரகத்திற்கு செல்வான், அவனுடைய மனைவியும் நரகத்திற்கு செல்வாள். அதாவது முகமது நபி ஏற்றுக்கொள்ள மாட்டான், இந்த மார்க்கத்துக்கு வரமாட்டான், அவனுடைய முடிவு இப்படித்தான் அமையும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. எப்ப சொல்லுது? அபூ லஹப் உலகத்துல வாழும் போதே சொல்லுது. இப்ப சொல்லல. எப்ப சொல்லுது? அபூ லஹப்ங்கிற உலகத்துல வாழும் போதே சொல்லுது. இந்த அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வரமாட்டான், அபூ லஹப் பொண்டாட்டி வரமாட்டான்னு சொல்லுது. இப்ப இவன் ஒழிக்கத்தான் நினைக்கிறான். யாரு? அபூ லஹப். எதை ஒழிக்க நினைக்கிறான்? முகமது நபியுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஒழிக்க நினைக்கிறான். ஒழிக்க நினைத்தால் முகமது நபி கொண்டு வந்த குர்ஆனை பொய்யிடாக்கிட்டான்னு வைங்க, இஸ்லாத்தோடு எல்லாம் போயிருவாங்க. முகமது நபி கொண்டு வந்த குர்ஆனை பொய்ன்னு நிரூபிச்சுட்டான்னு வைங்க, இஸ்லாத்துல யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்ப அவனுக்கு ஒரு அருமையான சான்ஸ். இப்ப என்ன சான்ஸ்? அபூ லஹப் வரமாட்டான், அவன் பொண்டாட்டி வரமாட்டான்னு குர்ஆன் சொல்லுதுல, இதுக்காக வேண்டி என்ன பண்ணிருக்கனே, இப்படியா நீ சொல்ற அப்படின்னு சொல்லி நடிச்சு நான் வர்றேன்டா, இப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி இருந்தா என்னவாயிரு ரசூலை கட்டி விட்டுருக்க முடியும்? முடியாது. நான் இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றேன், என் பொண்டாட்டி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருப்பார்களே, ஆனால் இந்த வசனம் பொய்யா போயிடும். எந்த வசனம்? அபூ லஹப் வரமாட்டான்னு நீ சொன்ன, இந்த வந்துட்டான், அப்ப இந்த குர்ஆன் பொய், குர்ஆன் பொய்னா நீ தூதர்ங்கிறது பொய், நீ கொண்டு வந்த மார்க்கம் பொய், எல்லாம் பொய். அனைத்தையும் பொய்யாக்குவதற்காக வேண்டி அவன் கிரிமினலா எப்படி சிந்திச்சிருக்கனே, இந்த ஆளு வசமா மாட்டிக்கிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப நான் சொல்றேங்க, ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்றேன், இந்த ஆள் இஸ்லாத்துக்கு வரமாட்டாருங்க, வந்துட்டாருன்னா என்னவாயிரும்?
நீ வரமாட்டேன்டா சொன்ன, இப்ப வந்துட்டு என்ன சொல்றேன்னா நான் பையனா போயிருவேன்ல. அப்ப உசுரோட இருக்கிற ஒரு ஆளை பத்தி இவன் வரமாட்டான்னு யாருக்கா அறிவிக்க இயலுமா? மனுஷன் கூட சொல்லி போடலாம். நான் சொல்லிட்டு நான் என் கணிப்புல சொன்னேன்றலாம். அல்லாஹ் சொன்னான்னு அறிவிக்க இயலுமா? அல்லாஹ் சொன்னா பொய்யாக கூடாத. அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? அபூ லஹப் வரமாட்டான்னு சொல்றான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனுக்கு இந்த மூளை வேலை செய்யவே இல்லை. நபிகள் நாயகத்தை எல்லா விதத்திலும் எதிர்த்தான். இவரை ஒழிக்கிறதுக்காக வேண்டி பொய்யாவாச்சு நம்ம இஸ்லாத்துல போய் சேருவோம், நம்ம பொண்டாட்டியோட சேருவோம், சேர்ந்துட்டு அங்கிட்டு போய் வெளியேற்றிடலாம், இஸ்லாம் பொய்யின்னு ஆக்கிடலாம், குரான பொய்யின்னு ஆக்கிடலாம்னு சொல்லி அவன் இப்படி சிந்திப்பானே என்று கூட யோசிக்காமல் போல்டா அந்த முகமது நபி சொல்றாரு. அவர் சொன்னபடியே அவன் காபிராகவே மரணிக்கிறான். அவன் மனைவியும் இஸ்லாத்தை ஏற்காமல மரணிக்கிறார்னா இந்த மாதிரி சவால் எல்லாம் மனிதனால் விட முடியாது, கடவுள் தான் விட முடியும். அவனுக்கு அப்படி ஒரு எண்ணத்தையே கொடுக்காமல் கடவுள் நினைச்சிட்டாரு, காப்பாத்திக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு பாதிரியார் சிந்தித்து என்ன செய்யறாரு, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாருங்கிற அளவுக்கு இப்படி அதிசயங்கள். வரலாறுகளை பற்றி சொன்னால் முகமது நபி ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க, நீ மக்காவை கைப்பற்றுவ குர்ஆன் சொல்லுகிறது. முன்னாடியே அது மாதிரி கைப்பற்றினாங்க. இப்படி சொன்ன வரலாற்று சம்பவங்களை எடுத்து பார்த்தாலும் குர்ஆன்ல சொன்னது அச்சரம் பிசகாமல் அப்படியே நடந்தேறியது நீங்கள் பார்க்கிறீர்கள். அதையெல்லாம் விட நம்ம வாழ்கிற இந்த காலத்துல எவ்வளவு அறிவியல் விஷயங்கள் வந்துருச்சு. இந்த அறிவியலை இன்னைக்கு கூட நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாம இருக்கிறாங்க. படிப்பறிவு உள்ள காலம், புத்தகங்கள் வாசிக்கிற காலம், இன்டர்நெட் காலம், டிவிக்கள் வழியாக உலகத்தை எல்லாம் என்ன செய்யறோம், உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலம். விண்வெளியில போய் பொம்பளை நடந்துட்டு வந்துட்டான்னு பேசிட்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த மாதிரியான காலத்தில் உள்ளவர்கள் கூட தெரிஞ்சு கொள்ளாத பல விஷயங்களை திருக்குர்ஆன் சொல்லுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிக்கிறாங்க, திணறாங்க. எப்படி இது முகமதுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி அவர் அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு சொல்லி போடலாம். இந்த குர்ஆன்ல சொல்ற இந்த பல விஷயங்களை இன்னைக்கு சொன்னால் ஆச்சரியம் கிடையாது. அன்னைக்கு சொல்ல ஏழுமானா ஏழவே ஏழாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், இப்ப நம்ம நாட்டை உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு சுனாமி. சுனாமிடா என்ன? சுனாமிடா என்ன? கடல்ல ரெண்டு அலை இருக்குது. இப்ப கண்டுபிடிக்கலாம். கடலுக்கு மேற்பரப்புல ஒரு அலை, அதை நீங்க பாக்குறீங்க. கடற்கரை என்ன செய்யும், மேல அப்படி அலை வந்து முட்டுதா இல்லையா கரையில? இது ஒரு அலை. இந்த அலை வந்தா என்ன வரும்? அதிகபட்சமா வெள்ளம் வரும். மேல அலை வந்தா என்ன செய்யும்? அதிகபட்சமா வெள்ளம் கரண்டு புரண்டு வரும். அப்புறம் இழுத்துக்கிட்டு போய் வீடு வாசலாம் இழுத்துக்கிட்டு போயிடும். இது ஒரு அலை இருக்கிறது. ஆனால் இன்னொரு அலை இருக்கு கடல்ல. என்ன அலை? கடலுக்கு அடியில, கடல்ல மேல இருக்கிற மாதிரி கடலுக்கு ஆழ் கடல் இருக்குத, அங்கேயும் ஒரு பெரிய அலை திடீர்னு ஏற்படுமா. அந்த அலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கீழேயே அந்த அலை வேகமா வரும். கீழேர்ந்து வந்து முற்றுறதுதான் இந்த பெரிய மேல இருந்து வர்ற அலை இருக்க. இதெல்லாம் அப்படி தடவி கொடுத்துட்டு போயிரும். கடலுக்கு மேல அலை வரத அது அப்படி தடவி கொடுத்துட்டு போயிரும். அதிகபட்சமா போனா இருக்கிற 2-3 வீடுகளை குடிசையை அரிச்சுக்கிட்டு போகும், அவ்வளவுதான் செய்யும். கீழே அட்டியிலிருந்து ஒரு அலை முட்டிட்டு வந்து செஞ்சோம்னா அது கரை கிட்ட வரும் பொழுது அப்படியே தன் மேல உள்ள தண்ணி தூக்கி எறிஞ்சி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் பனைமர உயரத்துக்கு தூக்கி அடிச்சுங்கிறான. அதுக்கு என்ன காரணம்? ஆழ்கடலில் உள்ள அலை. கடல்ல மேல அலை ஏற்படுற மாதிரி ஆழ் கடல்லையும் அலை ஏற்படும். இந்த சுனாமி வந்த பிறகுதான், ஜப்பான்ல சுனாமி வந்த பிறகுதான் இதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடல்னா மேலதான் அலை, கீழே அலை இருக்காது. குளத்துல முங்கி பாருங்க, மேல அப்படி அலை இருக்கும், கீழே தான் இருக்குமா? கீழே அப்படி அமைதியா இருக்கும். ஆனால் கடல் அப்படி இருக்காது, ஆழ் கடல்ல அலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, குர்ஆனை எடுத்து பார்த்தா இதையே அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஹவுக்கல் உலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின் யக்ஸாஹு மௌஜுன் மின் ஃபௌகிஹி மௌஜுன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடே ஆழ் கடலுக்குள்ளே போ, அங்கே அலை இருக்கிறது, உள்ளே அலைக்கு மேல் அலை இருக்கிறது. இந்த வார்த்தையை எப்படி கடல்ல பிரயாணம் பண்ணாத முகமது சொன்னாரு? அவர் கடல் பயணம் செய்தவர் இல்லை, கடல் வணிகம் செய்தவர் இல்லை. ஒட்டகத்துல பாலைவனத்தில் அவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். கடல் பயணம் போனார். அவர் மீனவராக இருந்தாலும் சொல்ல முடியாது. கடல் பயணம் செய்யாத முகமது சொல்கிறார், அடே மேலே மட்டும் அலை இல்லை,
ஆள்களுக்கு அடியில அலைக்கு மேல் அலை இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானி சுனாமி வந்த பிறகு 25 வருஷத்துக்கு பிறகு நீ கண்டுபிடிச்சு சொல்ற, இதை நாங்க 14 நூற்றாண்டுக்கு நாங்க சொல்றோமாடா? நீ இப்பதான் சொல்ற 25 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்க சொல்றோம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில அலை இருக்கிறது. இது அற்புதம் இல்லையா? தாஜ்மஹால் அதிசயமா? இது அதிசயமா? இதான் கேள்வி. சீன பெருஞ்சோர் அதிசயமா? இது எப்படி சொன்னார்? எவனுக்கு விட சொல்ல இயலாது. இதை எப்படி முகமதுக்கு சொல்ல முடிந்தது? எவனும் பதில் சொல்ல முடியாது. இன்றைக்கு தேன் இருக்குல்ல, தேன் பலதரம் நான் சொல்லி இருக்கிறேன். இதை தேன் என்பது பெரிய நிவாரண பொருள். அந்த தேனியே ஒரு பெரிய அதிசயம். தேனியிலிருந்து வரக்கூடிய தேனும் அதிசயம். தேனி எப்படிப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம இதுக்கு பூக்கள் இருக்குல்ல, பூக்கள்ல போய் அது உறிஞ்சும். பூக்கள்ல குளுக்கோஸ் இருக்கும். அதை உறிஞ்சி சாப்பிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, உறிஞ்சி சாப்பிட்டு வந்து அந்த கூடு கட்டி இருக்கும்ல, அதுல சேர்த்து வைக்குது. அதான் தேனு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நூற்றாண்டுலையும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தேனீக்கள் வந்து உறிஞ்சிக்கிட்டு வந்துலாம் சேர்த்துலாம் வைக்கிறது கிடையாது. தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா பூக்கள்ல உள்ளதை உறிஞ்சி உள்ள கொண்டு போயிருது. உள்ள வயிற்றுக்குள்ள அது போயிடுது. வயிற்றுக்குள்ள போன உடனே வயிற்றுக்குள்ள ஒரு மிஷின் இருக்கிறது. அது அரைச்சி 2 பாதை இருக்கு. ஒரு பாதை மலம் வருவதற்கு, இன்னொரு பாதையில இந்த கழிவு வரும். உள்ள சாப்பிட்டு அந்த குளுக்கோஸ் இருக்குல்ல, அந்த குளுக்கோஸ அது வெளியேற்றுது. தேனாக மாற்றக்கூடிய மிஷின் உள்ளக்கதான் இருக்குது. நம்ம சோத்தை தின்னுட்டு வேற ஒண்ணா வெளியேற்றுறோம்ல, மிஷின் உள்ளக்க இருக்குல்ல, அந்த மாதிரி அது குளுக்கோஸை சாப்பிட்டு விட்டு தேனாக வெளியேற்றுற மிஷின் எங்க இருக்குது? அந்த குளுக்கோஸையை கொண்டு தேன் கூட்டுல ஊத்துனா தேனா ஆகாது, தண்ணியா தான் ஆகும். அது தேனா எப்படி மாறுது? குளுக்கோஸ்களை உறிஞ்சி சாப்பிட்டு விட்டு அது என்ன பண்ணுது? வயிற்றுல இருந்து வெளியேற்றுகிறது. இத 25 வருஷத்துக்கு முன்னா மனுஷன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி சொல்லிட்டு இருந்தான்? உறிஞ்சிக்கிட்டு போய் அது அந்த பூக்கள் அந்த கூட்டுல சேர்த்து வச்சு நமக்கு தருதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டான்? பெரிய கண்ணாடியை வச்சு செக் பண்றான். அதாவது ஒரு தேனிய மனுஷன் மாதிரி சைஸ்ல பார்த்தா தெரிஞ்சு வரும்ல, தேனிய நம்ம சைஸுக்கு பார்த்தா எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்லங்க. அது பெருசா காட்டினா இந்த தேனு வாயில இருந்து வருதா வேற இடத்துல இருந்து வருதான்னு பாத்துடலாம்ல. அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிற காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிட்டு பாக்கலாம். எங்க இருந்து வருது மேட்ரு? உள்ளுக்கு போயிட்டு வயிற்றுல இருந்து வருது. அது ஒரு வகையான கழிவு. ஆனா மலம் இல்லை, அது தனிப்பாதை. அது ஒரு வகையான கழிவுக்குன்னு தனிப்பாதை இருக்கிறது. வயிற்றுக்குள்ளதான் தேனாக மாற்றக்கூடிய ரசாயன வித்தை வந்து உள்ளுக்குள்ள நடக்கிறது. குர்ஆனை எடுத்து பார்த்தா தேனின்ற ஒரு சூரா இருக்கிறது. தேனிங்கிற பேர்லயே 16வது அத்தியாயம். அதுல எடுத்து பாத்தீங்கன்னா யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, தேனீக்களின் வயிறுகளில் இருந்து வெளியேறுகின்றன. புத்தூன்னா வயிறுங்க, சுத்தி வளைச்சுக்கிட்டு இந்த அறிவியலை சொல்லல, தெல்ல தெளிவான வார்த்தைகளால் குர்ஆன் சொல்கிறது. யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, தேனீக்களின் வயிறுகளில் இருந்து வெளியே வருகிறது. ஷராபுன், ஒரு மதுரமிக்க பானம் வருகிறது. வாயிலிருந்து வரலங்கிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த தேனீக்கள் வந்து குழி மின் குள்ளி சமராத், ஒவ்வொரு கனிகளில் உள்ள ஜூஸையும் தேனீக்கள் சாப்பிடுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். உறிஞ்சிக்கிட்டு வந்து சேமிக்கவில்லை. தேனீக்கள் வந்து தன்னுடைய உணவுக்காக அதை சாப்பிடுது. சாப்பிட்டு கழிவை 2ஆ பிரிச்சு மலம் ஒரு பக்கமாகவும் இது ஒரு பக்கமாகவும் பிரிச்சு தள்ளுது. இந்த பிரிச்சு தள்ளுறது உணவாக உள்ளே போய் அது வந்து வேற ஒரு மாற்றம் அடைந்து வருதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். குர்ஆனை பார்த்து முழிக்கிறான் விஞ்ஞானிகள். முகமது அலிக்கில முழிக்கிறாரு. யாரு? இஸ்லாத்துக்கு வந்தாரு யூசுப் இஸ்லாம் முழிக்கிறான். என்னடா இது? இது எப்படி அன்னைக்கு முகமது சொன்னாரு? இது இப்பதான் நமக்கே தெரியுது. இது படிச்சுட்டு போய் தேடி பார்க்கும் போது தானே ஆமான்னு தெரியுது. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியாத? இது எப்படி இவர் சொன்னார்? தேனி வந்து சாப்பிட்டு விட்டு வயிற்றில் இருந்துதான் வெளியேற்றுகிறது என்பதை எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி விண்வெளி பயணம், விண்வெளி பயணம் பண்றோம்ல. இன்னைக்கு சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, அங்க போறாங்கிறான், செவ்வாய்க்கு ஆள் அனுப்ப போறாங்கிறான், நாய் அனுப்புறாங்கிறான். இதெல்லாம் நடக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல இது நம்புவாங்களா? எங்க அசர்த்தை நம்ப மாட்டேன்ட்டார். நாங்க ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்துல சந்திர மண்டலத்தில் ஆம்ஸ்டாங் இறங்கினான்.
அதை சொல்றான். அதெல்லாம் கிடையாது, பொய்ப்பா, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, சந்திரன்ல இப்படி இறங்க முடியும்? யாரு? எனக்கு ஓதிட்டு இந்த உஸ்தாதோட பாடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப இந்த உஸ்தாதத்தை சொல்ற உஸ்தாதத்தை நாங்க சொல்றோம், அசரத்து இந்த மாதிரி பேப்பர்ல போட்டிருக்கானே, ஆம்ஸ்டாங்னு ஒருத்த மாதிரி சந்திரன்ல இறங்கிட்டானாம்ல, பொய் சொல்றாங்கடா, புழுகுறாங்க, சந்திரன்ல எப்படி இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி ராத்திரில சந்திரன் எங்கடா இருக்கு இப்படி தேடுவாங்க அப்படின்லாம் அவர் பேசினாரு. அது ஒரு காலம், அந்த மாதிரி காலம். இன்னைக்கு என்ன, சந்திரனுக்கு போகலான்றது. குர்ஆனை பார்த்தா போக முடியுமா? முடியுமா? குர்ஆனு 14 நூற்றாண்டுக்கு முந்தைய சொல்லுகிறது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லர் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதர்களே, இந்த பூமியை விட்டு வெளியே பல கோணங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லலாம், ஆனால் அதற்குரிய பவரை கொண்டுதான் உங்களுக்கு செல்ல முடியும். குர்ஆன் சொல்லுகிறது, லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். சுல்தான் பவர். ராஜாக்கள் எல்லாம் சுல்தான்ங்கறான்ல, பவர் இருக்கிறனால சொன்னான். அவன் பவர், அதிகாரம் இருக்கிறனால தான் ராஜாக்கு பேர் என்னது? சுல்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். சுல்தான் இல்லாம உனக்கு போக இயலாது, பவர் வேணும். இந்த காலத்தில் உனக்கு போக இயலாது. மின்சக்தியை கண்டுபிடிப்பான், ஒரு தனி ஆற்றலை கண்டுபிடிப்பான், அந்த ஆற்றலை கண்டுபிடித்த பிறகு நீ போகலாம். குர்ஆன் சொல்லுது. எப்படி போகலாம்னு சொல்ல முடியும்? முகமது எப்படி சொல்லுவாரு? இதை எப்படி 1400 வருஷத்துக்கு சொல்ல முடியும்? போறதாச்சும் பரவாயில்ல. நீங்க இதய நோயாளி இருக்கிறேன்னு வைங்க, மாடியில ஏறினா என்ன செய்யும்? மூச்சு இறக்கி. அந்த காலத்துல எல்லாம் இதய நோய் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் இப்ப உள்ள நோய். உழைக்காம உட்கார்ந்து திங்கிற காலம் வந்த பிறகு, கொழுப்புகளை திங்கிற பிறகு, ரசாயன உரங்களை சாப்பிட்ட பிறகு இப்பதான் இந்த மாதிரி பணக்கார நோய்கள் எல்லாம் வருகிறது. அந்த காலத்து மக்கள் இதெல்லாம் அனுபவிச்சது கிடையாது. அதை மாடியில் ஏறக்கூடிய மேற்று உங்களுக்கு வந்ததும் கிடையாது. எல்லாம் குடிசையில வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்படி ஏத்துற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மேலே போனால் இதயம் என்ன செய்யுது? இப்ப கண்டுபிடிக்கிறான். மேலே இருந்து மாடியில இருந்து 100 மாடி இருந்து கீழே இறங்கலாம், ஒண்ணும் செய்யாது. இங்க இருந்து 100 மாடி ஏறினா என்னவாகும்? இறங்குனா உங்களுக்கு ஒண்ணும் வராதுங்க. ஏறுனீங்கன்னா இருக்கா இல்லையா? இலக்குதா இல்லையா? இந்த இதுல ஏறும்போது இப்படி இருக்குது. நம்ம விமானத்துல ஏறுவோம் பாத்தீங்களா, தரையில ஓடிட்டு மேல ஏறுவான். அப்படி இந்த இதயம் இருக்கு, வாய்க்கு தொண்டை குளிக்கு வர்ற மாதிரி இருக்கும். அந்த வேகமா இழுக்கு, பெல்ட்டை போட்டுக்காமா, பெல்ட்டை போட்டு உடம்பத்தான் பிடிச்சி நிப்பாட்டு, இதயத்தையுமா நிப்பாட்டு. இதயம் என்ன பண்ணு? உடம்பு இப்படி இருக்கும், இதயம் எங்க வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும்ல. அல்ல அதையும் சொல்றான். அட சந்திரனுக்கு போகலாம் மட்டும் இல்லடா, போனா என்ன செய்யும் தெரியுமா? எஜால் சதுரஹு லைகன் ஹரஜன் கன்னமா யஸ்ஸாது பிஸ்ஸமா. யார் ஒருத்தன் கெட்ட வழியில் இருக்கிறானோ அவனுடைய இதயத்தை அல்லாஹ் சுருங்க செய்து விடுகிறான், நெருக்கமாக ஆக்கி விடுகிறான். எந்த மாதிரி நெருக்கம் தெரியுமா? விண்வெளியிலே பயணம் செய்வானே அவனுடைய இதயம் சுருங்குமே, அந்த மாதிரி சுருங்க செய்து விடுகிறான். அப்ப எல்லாம் என்ன சொல்றான்? அடே விண்வெளிக்கு போகலான்னு மட்டும் சொல்லல, போற விண்வெளி பயணத்துல இதயம் அப்படி சுருங்கி டைட் ஆகிவிடும். இந்த அதிசயத்தை அல்லாஹ் சொல்ற காட்சியை பார்க்கிறோம். சூரியன் இருக்கு பாத்தீங்களா? சூரியனை பூமி சுத்துது. சூரியன் என்ன பண்ணுது? அது ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப கண்டுபிடிக்கிறான். சூரியன் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கல, சூரியன் ஓடுது, பூமி விரட்டுது, விரட்டிக்கிட்டே தான் சுத்துது. பூமி இழுத்துக்கொண்டே சூரியன் ஓடுது, பூமி சந்திரன் இழுத்துக்கொண்டே ஓடுகிறது. எல்லா கோள்களுக்கும் சுழற்சி இருப்பதாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறான். சும்மா இப்படி சுத்திக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கல. சூரியன் லட்சக்கணக்கான மைல் வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஓடும் பொழுது பூமியை இழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இழுத்துக்கிட்டே ஓடும் பொழுதுதான் சூரியனை சுத்தி வருது. குர்ஆன் பேசுகிறது. இந்த மௌத்தா போன ஆட்களுக்கு ஓதும் யாசீன் அதுல பேசுகிறது. குர்ஆன் பேசுகிறது, வஸ்ஸம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா. சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. சூரியன் ஓடுதுங்கிறத அன்னைக்கு கண்டுபிடிச்சானா? என்னமோ அப்படி வானத்துல பதிச்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. 4வது வானத்துல சூரியன், 3வது வானத்துல சந்திரன் இருந்தாங்க. இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டான்? சூரியன் சுத்துதுங்கிறான், சூரியன் சுழலுதுங்கிறான், சூரியன் ஓடுதுங்கிறான். ஒவ்வொன்றுக்கு 3 இருக்கிறது. ஒன்னு சுழல்வது, ஒன்னு சுத்துவது, ஒன்னு ஓடுவது. சுழல்வதுனா என்ன? தன்னைத்தானே. சுத்துவதுனா எப்படி? ஓடுவது. சுழல்வது அப்படி, சுத்துவது அப்படி, ஓடுவது. இவ்வளவு இருக்குன்னு சொல்லி குர்ஆன் என்ன சொல்லுது? இது எப்படி 14 நூற்றாண்டு சொல்ல முடியும்? இதை பத்தியும் குர்ஆன் என்ன செய்யுது? தெளிவாக பேசுகிறது. விண்வெளி பயணத்தை பத்தி குர்ஆன் பேசுதுல. சந்திரனுக்கு போகலாம், செவ்வாய்க்கு போகலாம். எத்தனை மைல் இருக்கு? லட்சோப 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 மைலுக்கு போகலான்றது.
சரி, மேல போற மாதிரி கீழே போக இயலுமா? இத பத்தி யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? மேல போறீங்க இல்லங்க, மேல போய்கிட்டே இருக்கிறீங்க. மேல போன மாதிரி பூமியில ஆழம் தோண்டி உன்னால் எவ்வளவு போக முடியும்? மேல அந்தரத்துல நீ போற, எவ்வளவு போற? பூமிக்குள்ள எவ்வளவு போக முடியும் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, நீ மேல எவ்வளவு உண்டாலும் போவ. பூமிக்கு உள்ளே போவதாக இருந்தால் ஒரு மலை உயரம், அதிகபட்சமான மலையுடைய உயரம் 8 கிலோமீட்டர்ல ஒரு மலை இருக்கிறது, அதான் அதிகபட்ச உயரம். இந்த 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளதான் பூமி கீழே போக முடியும். பூமியிலிருந்து இப்படியே 1 கிலோமீட்டர் நீ போகலாம், இப்படி 2 கிலோமீட்டர் தோண்டிக்கிட்டு போகலாம். 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் மனிதன் போய் இருக்கிறான். இது வரைக்கும் எவ்வளவு போயிருக்கிறான்? மனிதன் ஒரு சுரங்கம் இருக்கு ஆப்பிரிக்காவுல, அதனுடைய ஆழம் 3 கிலோமீட்டர். இங்க இருந்து 3000 மீட்டர், 3000 மீட்டர்னா 3 கிலோமீட்டர், 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். 3000 மீட்டருக்கு மனுஷன் போயிருக்கிறான். அதுக்கு மேல போக இயலுமாண்டா? இயலாதுங்கிறான். ஏன்? அங்க அனலும் நெருப்பும், உள்ள போக இயலாது, திணறலும், செத்த போயிருவாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலன் தபுலுகள் ஜிபால தூளா, நீ பூமிக்கு மேல எங்க வேண்டாலும் போவ, பூமிக்கு உள்ளே போக வேண்டும் என்று முயற்சி பண்ணினால் ஒரு மலை உயரத்துக்கு மேல நீ போக இயலாது. ஒரு மலை உயரத்துக்கு உள்ளதான் நீ போக முடியும். மேல இருந்து பூமியுடைய மலை எவ்வளவு உயரத்துக்கு இருக்குமோ, 6000 மீட்டர் 8000 மீட்டர் இருக்கிறது. இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கீழே போக இயலுமானா? இயலாது. மேல எவ்வளவு, எது முடியாது நம்ம சொல்லுவோம், கீழே போகலாம், அப்படி டப்பாவில் இறக்கிட்டு போக வேண்டியதானே நினைப்போம். மேல போறது அந்த இடத்துல மிதக்கணும். அல்லாஹ் சொல்றான், அடை மேல எவ்வளவும் போகலாம், கீழே எவ்வளவும் போக இயலாது. உள்ள நெருப்பு இருக்கிறது, அனல் குழம்புகள் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு மலை உயரத்துக்கு மேல் போக இயலாது. குர்ஆன்ல இருக்குது. இன்னைக்கு விஞ்ஞானி தான் சொல்றான், முடியாது, மேலதான் போகலாமே தவிர உள்ளக்கு போக இயலாது. சந்திரன் வரைக்கும் போனீங்களா? பூமியுடைய மையப்பகுதிக்கு போய் பார்ப்போம். பூமி 24,000 மைல் சுற்றளவு, 8,000 மைல் குறுக்களவு இருக்கா இல்லையா? 4,000 மைல் போக பார்ப்போம். பூமியுடைய மையப்பகுதியை சென்றடை பார்ப்போம். எவனாலே முடியாது, பூமிக்குள்ள போக முடியாது என்று குர்ஆன் அறைகோல் விடுக்கிறது. இப்படி குர்ஆனை புரட்டி பார்த்தால் அடுக்கடுக்க அதை ஒரு தனியா சுபுகு வரைக்கும், அப்ப விடிகிற வரைக்கும் பேசுகிற அளவுக்கு குர்ஆனுடைய அதிசயங்கள். கடலை பத்தி பேசுது, மழையை பத்தி பேசுது, கருவளர்ச்சியை பத்தி பேசுன இதுகளை எல்லாம் ஒண்ணு ஒன்னையா விளக்கணும்னு சொன்னா ஒரு விஞ்ஞானி பேசுற மாதிரி பேசுகிற அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப உலக அதிசயம் என்பது தாஜ்மஹாலோ சுவர்களோ கிடையாது. மனிதன் கட்டிய இந்த அற்பமான பொருள்கள் ஒரு காலத்திலும் அதிசயமாக ஆக முடியாது. எது உலகத்துக்கு அறைகோல் விடுக்கிறதோ, எது முன்னறிவிப்பு செய்கிறதோ, எது சவால் விடுக்கிறதோ, எதை படித்துவிட்டு திகைக்கிறார்களோ, எது மனிதனுடைய உள்ளங்களை மாற்றி போடுகிறதோ, புரட்டி எடுக்கிறதோ, அதுதான் உலக அதிசயம். உலகத்தில் இருக்கிற ஒரே அதிசயம் திருமறை குர்ஆன் தான் என்பதை சொல்லி, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அவர்கள் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை வாசிக்க விரும்பினால் அவர்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சல் அட்டை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை என்ற முகவரிக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதினால் அவர்களுக்கு இலவசமாகவே குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நம்ம ஜமாத் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு மட்டும் அனுப்பி வைப்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.